என்னை போஷிக்கும் இயேசு இருப்பதான் ஒன்றுக்கும் கவலை இல்லையே. என்னை நடத்திடும் இயேசு ராஜன் இருப்பதான் ஒன்றுக்கும் பயமில்லையே. என்னை நடத்திடும் இயேசு இருப்பதான் ஒன்றுக்கும் கவலை இல்லையே. என்னை நடத்திடும் இயேசு ராஜன் இருப்பதான் ஒன்றுக்கும் பயமில்லையே. பறக்கும் பறவைகள் பாடியாடுதே, நாளை என்ற கவலை இல்லையே. பறக்கும் பறவைகள் பாடியாடுதே, நாளை என்ற கவலை இல்லையே. வறுமை என்னில் வந்ததும் சொந்ததில்லையே, வெறுமையான நிலையிலும் கலங்கவில்லையே. வறுமை என்னில் வந்தாலும் சோர்ந்ததில்லையே, வெறுமையான நிலையிலும் கலங்கவில்லையே. ஏற்ற வேளையில் என்னை போஷிப்பார், என் உடலும் உயிரும் இயேசுவுக்கு சொந்தமல்லவோ. ஏற்ற வேளையில் என்னை போஷிப்பார், என் உடலும் உயிரும் இயேசுவுக்கு சொந்தமல்லவோ. என்னை போஷிக்கும் இயேசு இருப்பதான் ஒன்றுக்கும் கவலை இல்லையே. என்னை நடத்திடும் இயேசு ராஜன் இருப்பதான் ஒன்றுக்கும் கவலை இல்லையே. உம்மை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. உம்மை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானே, எனது முகம் வெட்கப்பட்டு போகவே இல்லை. என் தேவைகள் நீர் அறிவீரே, என் நம்பிக்கையும் விசுவாசம் உம்மிலல்லவோ. என் தேவைகள் நீர் அறிவீரே, என் நம்பிக்கையும் விசுவாசம் உம்மிலல்லவோ. என்னை போஷிக்கும் இயேசு இருப்பதால் ஒன்றுக்கும் கவலை இல்லையே. என்னை காத்திடும் இயேசு ராஜன் இருப்பதால் ஒன்றுக்கும் பயமில்லையே. பறக்கும் பறவைகள் பாடியாடுதே, நாளை என்ற கவலை இல்லையே. பறக்கும் பறவைகள் பாடியாடுதே, நாளை என்ற கவலை இல்லையே. என்னை போஷிக்கும் இயேசு இருப்பதால் ஒன்றுக்கும் கவலை இல்லையே. என்னை காத்திடும் இயேசு ராஜன் இருப்பதால் ஒன்றுக்கும் பயமில்லையே. ஆமென். நம்ம ஏசப்பா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்குமே எப்பவுமே, அதாவது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இல்லையா. வறுமை இருக்கும், வெறுமை இருக்கும், ஆனாலும் நம்மளை பட்டினியாக விட மாட்டாங்க. இதுவரை விட்டதில்லை. ஏன்னா நம்ம ஆவி ஆத்மா சரீரம் தேவனுக்கு சொந்தம் இல்லையா. பறக்கிற பறவை என்ன அழகானான்ற கவலையே இல்லை, இவ்வளோ அழகாக பாடி சந்தோஷமாக இருக்குது இல்லையா. தேவன் நம்மளுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறாங்க. அதை பாரு, விதைக்கிறதில்ல இருக்கிறதில்ல, எவ்வளோ சந்தோஷமாக பாடி ஆடுது. அந்த பூ பாரு, காலையில் பூத்து சாயங்காலம் கீழே கொட்டுது. அந்த பூக்கு என்ன ஒரு அழகு கொடுத்துருக்கிறார் தேவன் இல்லையா. அந்த செடி கொடி பறவைகளுக்கு தேவன் எந்த ஒரு ஆகார குறைவோ வச்சுன்னுக்கிறாருன்னா நம்ம அவருடைய செல்ல பிள்ளைங்க இல்லையா. நம்மளை எந்த அளவுக்கு ஏசப்பா கேர் பண்ணி
வழி நடத்துவாங்க தெரியுமா? என்ன அணு 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 அணுவா அவருடைய நன்மையை, ஒரு நேசத்தை, ஒரு பாசத்தை அணு அணு அணுவா அவர் என் மேலே எந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் பாதுகாப்பையும் அப்பா விவரிச்சு சொல்ல முடியல, வார்த்தைகளே இல்லை. அந்த அளவுக்கு கேர் எடுத்து என்ன ஒரு பிறந்த குழந்தைய எப்படி ஒரு தாய் தகப்பன் கேர் எடுத்து பார்ப்பாங்களோ அதான் மாறி ஏசப்பா என்னை ஒவ்வொரு செகண்டும் அந்த அளவுக்கு அருமையாக வழி நடத்திட்டு வராங்க. எப்படி புகழ்றது, எப்படி மகிமைப்படுத்துறது, எப்படி அவர் நாமத்தை வானத்துக்கு மேலே உயர்த்தி பார்க்குறது தெரியல. இது ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நேசிக்கிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொருக்குள்ள உள்ள ஒரு அனுபவம். நம்ம எல்லா தேவனும் சேர்ந்து தேவனை இதை கேட்குறவங்க எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். ஆமாம், ஏசப்பா என்ன கூட அப்படி தான் வழி நடத்துகிறாங்க. ஆமாம், ஏசப்பா என்ன கூட அவ்வளோ அந்த மாதிரி தான் நேசிக்கிறாங்கன்ட்டு நிச்சயமாக நீ எல்லாம் கூட சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக ஏசப்பா கோடி கோடி சூத்திரம். அன்றைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம், சமாதானம் நம் அனைவரோடவும் ஏசப்பா வரவில் இருப்பதாக. ஆமென்.